தினமொரு வசனம். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புமென்றேன். ஜோன் ஆஃப் ஆர்க் ஒரு சாதாரண கிராமப்புற பெண். பெரிய சமுதாய அந்தஸ்தோ கல்வி அறிவோ செல்வாக்கோ இல்லாத நிலைமை. ஆனால் பிரான்ஸ் நாட்டை இங்கிலாந்தின் பிடியிலிருந்து விடுவிக்கும் பொறுப்பை கடவுள் அவள் மேல் வைத்ததாக அவள் நம்பினாள். அந்த நம்பிக்கையை சார்ந்து செயல்பட்டாள். அவள் 17 வயதான வேளையில் பிரான்ஸ் படைகளை தலைமை தாங்கி இங்கிலாந்தை வென்றாள். ஏதோ ஒன்றை சாதிக்க தேவன் நம்மை தூண்டுவார் என்றால் நம்மால் அதனை சாதிக்க இயலும். யாராலும் முடியாதது என்னால் எப்படி முடியும் என்றுதான் எல்லாரும் சொல்வார்கள். மற்றவர்களால் முடியாதது தேவ வழி நடத்துதல் உடைய என்னால் முடியும் என்பதுதான் தேவனை விசுவாசிக்கின்றவர்களின் அறிக்கையாய் இருக்க வேண்டும். இன்று உண்மையுள்ளோர் யாரும் இல்லையே, நேர்மையானவர் யாரும் இல்லையே என்ற சலிப்பின் குரல்கள்தான் எங்கும் கேட்கின்றது. ஆனால் அவ்விதம் யாரும் இல்லாத சூழ்நிலையில் நாம் நான் இருக்கின்றேன் என்று சொல்லிட அழைக்கப்படுகின்றோம். இந்த கோலியாத்தை வென்றிட வீரம் மிக்கவர்கள் எவரும் இல்லையா என்று தாவீது அங்கலாய்க்கவில்லை. யாரும் இல்லையே என்று அவன் புலம்பிக் கொண்டிராமல் கோலியாத்தை எதிர்க்க தேவன் தன்னைத்தான் நியமித்திருக்கின்றார் என்ற உணர்வோடு செயல்பட ஆரம்பித்தான். வெற்றி கண்டான். எருசலேம் அலங்கங்கள் இடிந்து கிடந்த போது அந்த அலங்கங்களை கட்டிட யாரும் இல்லையா என்று நெகேமியா கேள்வி கேட்டு கொண்டிருக்கவில்லை. அந்த வேலையை செய்திட தேவன் தன்னைத்தான் அழைத்திருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு அவன் புறப்பட்டு சென்றான். இந்த பொல்லாத கடைசி நாட்களில் கர்த்தருடைய உண்மையை சார்ந்து செயல்படும் தேவ மனிதர்கள் தேவை. ஆனால் உண்மையான விசுவாசி எங்கே, உத்தமமான ஊழியன் எங்கே என்ற தேடல்தான் எங்கும் காணப்படுகிறது. ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் நாம் தான் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. உண்மையானவன் ஒருவரும் இல்லையா என்ற கேள்வி எழும்பும் போது, இதோ நாம் தான் அவ்விதம் வாழ நிற்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று நம்புவோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி தேவ சித்தத்தை நிறைவேற்றும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.